உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. ஒட்டுமொத்த ஐடி உலகையுமே வியக்க வச்ச மேம்பட்ட ஃபேபிள் 5 மித்தாஸ் 5 ஏஐ மாடல்களை அமெரிக்கர்கள் தவிர்த்து வெளிநாட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு தடை விதிச்சிருக்கிறாங்க. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காரணம், ஏஐ உலகம் அமெரிக்கா மட்டும்தான் ஆளணுமா, அதுக்கு தான் ட்ரம்ப் முயற்சிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை இப்போ பலமாக அது ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு, வலுவாக கேட்க ஆரம்பிச்சிருக்கு உலக அளவில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை பற்றி தான் இப்போ நாம் விரிவாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு துறையிலுமே ஏஐயுடைய செயல்பாடு அதிகரிச்சுட்டு வருது. அதுக்கு ஏற்ற மாதிரி புது புது ஏஐ மாடல்களும் உலக சந்தைக்கு வந்த வண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்படி அமெரிக்காவை சேர்ந்த ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வெளியிட்ட ஏஐ மாடல்கள் பற்றி தான் சர்வதேச அளவில் இப்போ பேச்சு நிலவிட்டு இருக்குது. அந்த நிறுவனம் வெளியிட்ட கிளாட் ஃபேபிள் 5 அதே போல் கிளாட் மித்தாஸ் 5 இந்த ஏஐ மாடல்கள் ஒட்டுமொத்த ஐடி உலகத்தையே வியக்க வச்ச மாடலாக பேசப்பட்டுச்சு. அதாவது இதுவரைக்கும் வந்த ஏஐகளை விட கணினி பயன்பாட்டில் இது இன்னும் மேம்பட்டது, இன்னும் துல்லியமானது அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு இந்த ஃபேபிள் 5 இந்த மித்தாஸ் 5. ஓகே, ஸோ இப்போ இதில் ஆந்த்ரோபிக் நிறுவனம் வெளியிட்ட இந்த ஃபேபிள் 5 ஏஐ மாடல் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் எழுதுறாங்கல்ல, அதை எழுதவும் செய்யும், திருத்தவும் செய்யும். அதில் ஏதாவது பக் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு சரியும் செய்யும். மனித தலையீடே இல்லாமல் செயல்படக்கூடிய இந்த மாடலில் பணிகளை தொடர்ச்சியாகவும் செய்ய முடியும் அப்படின்னு ஆந்த்ரோபிக் தெரிவிச்சது. கோடி லைன்களில் இருந்தாலும் அதே போல் சிக்கலான பணிகளையுமே ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும் இந்த ஃபேபிள் 5 ஏஐயால். அதே போல் அதோடைய துல்லியம் மற்ற ஏஐகளை விட மேம்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இது ஃபேபிள் 5. அடுத்து அந்த மித்தாஸ் 5 அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா, இந்த மித்தாஸ் 5 ஏஐ மாடல் சைபர் பாதுகாப்பு விவகாரத்தில் ஒரு புது புரட்சியாகவே பேசப்படுது. ஆந்த்ரோபிக் நிறுவனம் வெளியிட்ட இந்த மித்தாஸ் 5 ஏஐ மாடல் ஒரு மேம்பட்ட சைபர் பாதுகாப்பை உறுதி செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது கணினி பாதுகாப்பு குறைபாட்டை ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சு அதை திருத்த உதவும் வகையில் இந்த ஏஐ செயல்படும். உயிரியல் மருந்து ஆராய்ச்சிக்குமே இந்த மித்தாஸ் 5 ஏஐ மாடல் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரிய தரவுகள் கோடிங் ஆய்வு செஞ்சு அதில் தேவையான தகவலை கொடுக்கவும் தவறுகளை சரி செய்யவும் இது செய்யும். அதுக்கான திறன் இதில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது மித்தாஸ் 5 பொறுத்த வரைக்குமான தகவல்கள். இப்போ உலகம் முழுக்க இந்த 2 ஏஐ மாடல்களை பற்றி வியப்பாக பேசிட்டு வந்த வேளையில தான் இந்த மாடல்களை ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படின்னு அமெரிக்காவுடைய வர்த்தக செயலாளர் இந்த ஆந்த்ரோபிக் நிறுவனத்திற்கு ஒரு கடிதம் கொடுக்கிறார். அரசாங்கத்தில் இருந்து ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட உடனேயே இந்த கிளாட் ஃபேபிள் 5 அதே போல் இந்த கிளாட் மித்தாஸ் 5 இந்த ஏஐ மாடல்களுடைய செயல்பாட்டை அந்த ஆந்த்ரோபிக் நிறுவனம் முடக்கி இருக்கு. இப்படி இந்த 2 ஏஐ மாடல்களுக்கும் எதுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் நிர்வாகமே தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபேபிள் 5 இந்த மித்தாஸ் 5 இந்த ஏஐ மாடல்களில் பாதுகாப்பு அபாயம் இருக்குது அப்படின்னும் அவற்றை கொண்டு சைபர் தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னுமே அமெரிக்க அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஃபேபிள் 5 அதே போல் இந்த மித்தாஸ் 5 ஏஐ மாடல்கள்லாம் யாருக்கெல்லாம் தடை அப்படிங்கிறதையுமே ட்ரம்ப்புடைய நிர்வாகம் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதாவது வெளிநாட்டு அரசாங்கங்கள் இதை பயன்படுத்த முடியாது, வெளிநாட்டு நிறுவனங்கள் இதை பயன்படுத்த முடியாது, வெளிநாட்டவர்களே இதை பயன்படுத்த முடியாது, அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் இருப்பாங்கல்ல அவங்க பயன்படுத்துறதுக்கும் தடை. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இந்தியர்களுக்கு கூட இந்த மாடல்களோட சேவை கிடைக்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் நிர்வாகம் இதில் ரொம்ப தெளிவாக உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அரசாங்க உத்தரவை ஏற்றுக்கிட்டு இந்த ஏஐ மாடல்களை முடக்கி இருக்கிறாங்க இல்லையா, இதை தயாரித்த ஆந்த்ரோபிக் நிறுவனம், அவங்க தன்னுடைய தரப்பு விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஃபேபிள் 5 இந்த மித்தாஸ் 5ல பாதுகாப்பு அபாயம் இருப்பதா அமெரிக்க அரசாங்கம் சொல்லுது. ஆனால் அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை. எங்களுடைய ஏஐ மாடல்களில் பாதுகாப்பு குறைபாடுகள் எதுவுமே இல்லை அப்படின்னு ஆந்த்ரோபிக் நிறுவனம் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ வெளிநாட்டவர் அமெரிக்கர்களை பிரித்து சேவையை வழங்கக்கூடிய கட்டமைப்பு இல்லை அப்படின்னுமே இந்த ஆந்த்ரோபிக் நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க.
இப்போ ஆந்த்ராபிக் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அமெரிக்க அரசாங்கத்தோட கருத்து வேறுபாடுகளையும் அது நிறைய கொண்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். ஏற்கனவே அமெரிக்க ராணுவம், ஆயுதங்கள், பாதுகாப்பு கட்டமைப்புகளில் தங்களுடைய ஏஐ மாடல்களை பயன்படுத்த ஆந்த்ரோபிக் அனுமதிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ட்ரம்ப் நிர்வாகம் ஏஐ உடைய எதிர்காலத்தை வசமாக்க முயற்சி செய்தா அப்படிங்கிற கேள்வியும் இங்கே எழுது. ஏஐ தொழில்நுட்பத்திற்கு தேவையான அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்களுக்கான அந்த ஏஐ சிப்புகள் இருக்கு இல்லையா, அதுக்கான ஏற்றுமதிக்கு ஏற்கனவே அமெரிக்கா தடை விதிச்சிருக்கு. இப்போ அதில் ஒரு படி மேலே போய் ஏஐ மாடல்களுடைய ஏற்றுமதிக்கே அமெரிக்கா தடை விதிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அமெரிக்காவுடைய இந்த தடை அப்படிங்கிறது உலகம் முழுக்கவும் ஒரு எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுது. இன்னைக்கு ஏஐ உலகில் இந்திய ஐடி செக்டரும் பல சவால்களை சந்திச்சுட்டு தான் வருது. மேம்பட்ட ஏஐயுடைய அணுகலும் அவசியமான ஒன்றா தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய தடையை சுட்டிக்காட்டி எப்பயும் ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பங்களுக்கு தங்களுக்கு கிடைக்கும், எப்பயும் ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பம் தங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு உலக நாடுகளையே நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இன்னி தேதிக்கு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு அல்டிமேட் வெப்பனாக மாறிடுச்சு. இப்போ உலகமயமாக்கல்லாம் முடிஞ்சாச்சு. இந்தியா தன்னுடைய சொந்த ஏஐ திறன்களை கட்டி எழுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னுமே ஸ்ரீதர் வேம்பு சொல்லியிருக்கிறாரு. மேம்பட்ட ஃபேபிள் 5, மித்தாஸ் 5 ஏஐ மாடல்களுக்கு அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய இந்த தடை அப்படிங்கிறது முன்னணி ஏஐ தொழில்நுட்பத்திற்கு வெளிநாடுகளை மட்டும் நம்புவது ஆபத்தானது அப்படிங்கிறத காட்டுவதோடு மட்டும் இல்லாமல் ஏஐ உலகில் அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை உறுதி செய்ய ட்ரம்ப் நிர்வாகம் செய்யக்கூடிய முயற்சியா இது அப்படிங்கிற கேள்வியும் உலக அளவில் வலுவாகவே எழுது அப்படிங்கிறத சொல்லணும். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு? பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.